Hello dears, today I am going to start the new section 6, India and the World of Print. So far in the previous section, we had seen about the print revolution in Europe. Now we are going to see the same in India. Okay, let me move on to the text. Let us see when printing began in India and how ideas and information were written before the age of print. So before the age of print, like European country, இந்தியாலையுமே பார்த்தீங்கன்னா மேனுஸ்கிரிப்ட்ஸ் வேர் வெரி பாப்புலர். மேனுஸ்கிரிப்ட்ஸ்னால் என்ன? கையெழுத்து பிரதிகள், ஹேண்ட் ரிட்டன் புக்ஸ். ஓகேயா? ஸோ கைனாலேயே எழுதியிருப்பாங்க. ஸோ எந்த லாங்குவேஜ்லலாம் இந்தியாவில் எழுதுனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட், அரேபிக் அண்ட் பர்ஷியன் லாங்குவேஜ். ஓகேயா? ஸோ இந்த 3 லாங்குவேஜில் தான் நமக்கு அதிகமான புக்ஸ் மேனுஸ்கிரிப்ட்ஸ் இந்தியாவில் அவைலபிளாக இருந்தது. அண்ட் ஆல்சோ இன் வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ். வெர்னாக்குலர் லாங்குவேஜஸ்னால் லாங்குவேஜ் ரெலவென்ட் டு லாங்குவேஜ் that are speaking in the locality or in specific places of India. Okay. Manuscripts were copied on palm leaves. So manuscripts எதில் எழுதினாங்க? சோர்ஸ் பார்த்தீங்கன்னா either in palm leaves or else handmade papers. Okay. And pages were sometimes beautifully illustrated. ஸோ யூரோப்பில் நம்ம பார்த்தோம் foliage, லீவ்ஸை வச்சு பார்டர்ஸ் எல்லாம் டெக்கரேட் பண்ணாங்கன்னு. இங்கேயுமே அதே மாதிரி பேஜஸ் எல்லாம் நிறைய பெயிண்டிங்ஸ், ட்ராயிங்ஸ் வச்சு இட் வாஸ் பியூட்டிஃபுல்லி இல்லஸ்ட்ரேட்டட். தே குட் பி எய்தர் pressed between wooden covers or sewn together to ensure preservations. ஸோ அந்த பேப்பர்ஸ் எல்லாமே எய்தர் பேப்பர்ஸாக இருக்கட்டும் இல்லை பாம் லீவ்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் உடன் கவர்ஸ்குள்ளார ப்ராப்பராக சேவ் பண்ணி வச்சாங்க. அண்ட் ஆல்சோ இட் இஸ் சான் டுகெதர். சீவன் படிக்கக்கூடாதுமா, இட் இஸ் சான்னா தைக்கிறது. எல்லாத்தையுமே ப்ராப்பராக ஸ்டிச் பண்ணி அதை சேஃபாக பாதுகாத்தாங்க. அண்ட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மேனுஸ்கிரிப்ட்ஸ் கண்டினியூ டு பி ப்ரொடியூஸ்ட் டில் வெல் ஆஃப்டர் தி இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் print down to the late 19th century. இந்தியாவில் ஈவன் ஆஃப்டர் தி இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் பிரிண்ட் மேனுஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ப்ரிசர்வ் பண்ணுறது ப்ரிசர்விங் ஸ்ட்ராட்டஜி இந்தியாவில் கிளியராக இருந்தது. ஓகே, in the next passage they described about the disadvantages or demerits of manuscripts. Very often they asked this question in short answer category. Okay, so let us see about that. That is disadvantages of manuscript. Manuscripts were highly expensive and fragile. Okay, yeah, highly expensive. ஏன்னா it is very time consuming. அதை எழுதுறதுக்கு அதிகமாக டைம் தேவைப்படும். அதே மாதிரி லேபர் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு நல்ல ஹேண்ட் ரைட்டர்ஸ் ஒரு கேலிகிராஃபர்ஸ் தேவைப்படுவாங்க. ஸோ இட் இஸ் ஆல்சோ லேபர் இன்டென்சிவ். அதனால we can say that it is very expensive. எக்ஸ்பென்சிவ்னா அது காஸ்ட்லி. அண்ட் ஃப்ராகைல். ஃப்ராகைல்னா இட் இஸ் சப்ஜெக்டட் டு பிரேக், உடையக்கூடியது. ஓகேயா? அண்ட் they had to be handled carefully and they could not be read easily as the script was written in different styles. ஸோ அது ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்காது. ரீடிங்குமே நமக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மேனுஸ்கிரிப்ட்ஸ் வேர் நாட் வைட்லி யூஸ்ட் இன் எவ்ரிடே லைஃப். ஸோ மேனுஸ்கிரிப்ட்ஸ் ரொம்ப ஃபெமிலியராக எல்லாரும் யூஸ் பண்ணலை. In even though pre-colonial Bengal had an extensive network of village primary schools, students very often did not read text. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எஜுகேஷன் நல்லா டெவலப் ஆனது பெங்காலில் தான். ஏன் அப்படின்னா அங்கே நிறைய ஸ்கூல்ஸ், ப்ரைமரி ஸ்கூல்ஸ் இருந்தது. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரீடிங் புக்ஸை கொடுத்து ரீட் பண்ணுற ஹேபிட் இல்லை. டேரெக்டாகவே டீச்சர் டிக்டேட் பண்ணுவாங்க. அதை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் டெக்ஸ்டாக they themselves wrote by their own handwriting and started to learn. So they are saying that many thus become literate without even actually reading any kind of text. So text read பண்ணாமலேயே through oral teaching மூலமாகவே அதை அவங்களோட ஹேண்ட் ரைட்டிங்கில் நோட் பண்ணி வச்சுட்டு தான் they used to learn in Bengal. Next topic, print comes to India. இந்தியாவுக்கு பிரிண்ட்டை யார் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணது? பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை பார்த்தீங்கன்னா கோவாவில் தான் ஃபஸ்ட்டு பிரிண்டிங் ப்ரெஸ் செட் பண்ணது. நமக்கு இதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யாருன்னா போர்ச்சுகீஸ் மிஷனரிஸ். ஓகேயா? போர்ச்சுகீஸ் மிஷனரிஸ் அப்படின்னா இவங்களுடைய ஒர்க்கே பார்த்தீங்கன்னா they came to some country to spread their religion. ஸோ போர்ச்சுகீஸ் மிஷனரிஸ் எதுக்கு இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா
டு ஸ்ப்ரெட் தி கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்டியன் ரிலீஜனை வந்து இந்தியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக வந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க வந்து கேம்ப் பண்ணது வந்து கோவாவில். ஸோ அங்கே வந்து அவங்க வந்து பிரிண்டிங் ப்ரெஸ் வந்து செட் பண்ணாங்க. எப்போ? இந்த மிட் 16th century. ஜெஸ்யூட் ப்ரீஸ்ட் அப்படிங்கிறவங்க வந்து தே ஆர் தி மெம்பர்ஸ் ஆஃப் தி சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் ஓகேயா, ஜீசஸ் சொசைட்டியோடைய மெம்பர்ஸ் இவங்க. ஸோ இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா, தே லேர்ன் கொங்கனி லாங்குவேஜ் அண்ட் பிரிண்டட் செவரல் ட்ராக்ட்ஸ். கொங்கனி இஸ் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் கோவா. Okay, yeah, it is an Indo-Aryan language and it is an official language of Goa. So they learn Konkani language and print many tract in the sense many text. Okay, yeah. By 1674 about 50 books had been printed in Konkani and Kannada language. So அவங்க என்ன பண்ணாங்க, கொங்கனி அண்ட் கன்னடா லாங்குவேஜில் நியர்லி 50 புக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணாங்க. கன்னடா அப்படிங்கிறது வந்து கன்னடா லாங்குவேஜ். கன்னடானா இஸ் நத்திங் பட் கன்னடா. ஓகேயா. தென் கேத்தோலிக் ப்ரீஸ்ட் பிரிண்டட் தி ஃபர்ஸ்ட் தமிழ் புக் இன் 1579 அட் கொச்சின். ஃபர்ஸ்ட் தமிழ் புக் எப்போ பிரிண்ட் ஆச்சு? 1579. விச் பிளேஸ்? கொச்சின். அண்ட் இன் 1713 ஃபர்ஸ்ட் மலையாளம் புக் வாஸ் பிரிண்டட் பை தெம். ஓகேயா. ஸோ கேத்தோலிக் ப்ரீஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் தமிழ் புக் ஆஸ் வெல் அஸ் மலையாளம் புக் வந்து பிரிண்ட் பண்ணது. By 1710 Dutch Protestant missionaries had printed 32 Tamil texts, many of them translations of older works. So Dutch people அடுத்து என்ன பண்ணாங்க, Dutch Protestant missionaries இவங்க என்ன பண்ணாங்கன்னா 32 தமிழ் டெக்ஸ்ட் வந்து பிரிண்ட் பண்ணாங்க. இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் லிட்ரேச்சர், ஓல்டு லிட்ரேச்சருடைய டிரான்ஸ்லேஷன்ஸாக அவைலபிளாக இருந்தது. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் ப்ரெஸ் அப்படிங்கிறது வந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் மாதிரி ரொம்ப பாப்புலராக இல்லை. ஸோ இதை இந்தியாவில் ஆஃப்டர் இங்கிலீஷ் ஈஸ்ட் இண்டியன் கம்பெனி வந்து இந்தியாவில் செட் பண்ணதுக்கு அப்புறமா, அவங்க இந்தியாவை காலனைஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் தே இம்போர்ட் ப்ரெஸ்ஸஸ். ஸோ இது எப்போ நடந்தது அப்படின்னா லேட் 17th century. ஓகே, 1600 உங்களுக்கே தெரியும் EEIC, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, தே இன்வேடட் இந்தியா. ஸோ ப்ரெஸ் எப்போ வந்ததுன்னா லேட் 17th century. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரிண்ட் ஆன இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் என்ன அப்படின்னா இட் இஸ் பெங்கால் கெசட். ஓகே, ஃபர்ஸ்ட் பிரிண்ட் பண்ண இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் இஸ் பெங்கால் கெசட். ஸோ the Indian who brought this is Gangadhar Bhattacharya. He is a close friend of Ram Mohan Rai. Okay, and the editor for this newspaper is James Augustus Hickey. So from 1718 he used to edit the Bengal Gazette. It is a weekly magazine. So இந்த மேகசினோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, இட் இஸ் அ கமர்ஷியல் பேப்பர், ஓப்பன் டு ஆல் பட் இன்ஃப்ளூயன்ஸ் பை நன். ஓகேயா. ஈவன் தோ இதோடைய எடிட்டர் வந்து ஒரு இங்கிலீஷ் பர்சன், ஹி பிலாங்ஸ் டு இங்கிலாண்டாக இருந்தாலும் இந்தியாவில் இருக்கிற காலனியல் அஃபீஷியல்ஸுக்கு அவர் சப்போர்ட் பண்ணலை. ஸோ வந்து இந்த பேப்பர் வந்து இட் இஸ் அ நியூட்ரல் பேப்பர். இது வந்து யாரோடைய சப்போர்ட்லேயுமே ரன் பண்ணலை. இட் இஸ் அ நியூட்ரல் பேப்பர், கமர்ஷியல் பேப்பர், ஓப்பன் டு ஆல். So it is a private English enterprise proud of its independence from colonial influence that began English printing in India. So English printing first வந்தது எப்போ? Bengal Gazette paperல தான். Hickey published a lot of advertisement including those related to the import and sale of slaves. So அவரோட நியூஸ் பேப்பரில் அடிஷன் டு நியூஸ் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் ஆல்சோ பப்ளிஷ் பண்ணார். என்ன மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் அண்ட் சேல் ஆஃப் ஸ்லேவ்ஸ் அப்படிங்கிறது, ஸ்லேவ்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் ரொம்ப ஃபெமிலியராக இருந்தது. தட் இஸ் எஸ்டேட்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்காக வந்து ஸ்லேவ்ஸை வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஆடு கூட அந்த பேப்பரில் வந்தது. பட் ஹி ஆல்சோ பப்ளிஷ்ட் லாட் ஆஃப் காசிப் அபவுட் தி கம்பெனி சீனியர் அஃபீஷியல்ஸ் இன் இந்தியா. ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்கள பற்றின காசிப்ஸ் எல்லாமே வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. enraged by this, enraged என்னது, கோபப்படுறது, மேக்கிங் ஒன்ஸ் ஆங்கர். ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ரொம்ப அவங்கள பற்றி நிறைய இந்த மாதிரி காசிப்ஸ் வந்து சொல்லவும் அவங்க ரொம்ப கோபப்பட்டு கவர்னர் ஜெனரல் வாரன் ஹேஸ்டிங் பெர்சிக்யூட்டட் ஹிக்கி. பெர்சிக்யூட்டட் அப்படின்னா இல் ட்ரீட்மெண்ட். ஸோ ஹிக்கியை வந்து என்ன பண்ணுறாங்க, தே ஸ்டார்டட் டு ட்ரீட் ஹிம் ஃபால்ஸ்லி. ஓகே. So and encouraged the publications of officially sanctioned newspaper that could counter the flow of information that damaged the image of a colonial government. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறமான நியூஸ் பேப்பர்ஸை வந்து இந்தியாவில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணுறாங்க. பை த க்ளோஸ் ஆஃப் 18th century, number of newspapers and journals appeared in print. There were Indians too who began publish newspapers. The first to appear was the weekly Bengal Gazette
brought out by Gangadhar Bhattacharya, who was close to Ram Mohan Rai.